ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்து ராகுல் தம்பியோட ஒய்ஃப். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேர் தேவிகா. நான் கவுந்தப்பாடியில் தான் இருக்கேன். என்னோடய வயசு 21. ராகுல் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. அது மூலிமா பேசி பழகி கல்யாணன்ற ஒரு விஷயத்தை எடுத்து கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயிலில் தான் மேரேஜ் பண்ணணும். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆனதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். பேசி அதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு பேர் பிரீத்தி, கோயம்புத்தூரில் இருக்காங்க. 6 மாதம் அவங்க கூட பொழைச்சிருக்காங்க. எல்லாமே தெரியும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 1 வருஷம் மாமியார் வீட்டில் தான் இருந்தோம், நல்லா வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் தனி கொடுத்துன்னு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாமியாரும் ஒன்று சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரும் அவருக்கு வந்து கடவுள் பக்தி அதிகம், கருப்பசாமி கோயிலில் போய் கேட்டு அவரும் வந்து சரி போகலான்னு சொல்லி போனால் நல்லாயிருக்கும், பட வாய்ப்பு வரும்னு சொன்னதுனால அவங்களும் போகலான்னு சொல்லி போன வீடு தான் வளையக்கார வீடு, ஈரோடு வளையக்கார வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு பைக்குனாலும் ரொம்ப இஷ்டம், படம் மூவினாலும் ரொம்ப இஷ்டம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரோக்ராம்காக கள்ளக்குறிச்சி திருப்பாச்சியூர் போயிருந்தார். அங்கே போய் 10 நாள் ஸ்டே ஆகியிருந்தார். அது அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ உடம்பு சரி, அம்மா ஃபோன் பண்ணி அவர்கிட்டையும் கேட்டு அவர் வந்து சரிமா போயிட்டு அப்படின்னு சொன்னார். போயிட்டு நைட்டு 12 மணி கேட்டால் வந்தார். வந்துட்டு கால் பண்ணார், நான் இங்கே வந்துட்டம்மா வீட்டுக்கு இருந்தேன். சரி சாமி, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அடுத்த நாள் நாங்கள் முனிப்பன் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு கயிறுலாம் கட்டிட்டு சரி நான் அம்மா வீட்டுக்கு போகிற சமயம் சொல்லி வந்து இருக்கையில் தான் என்னை பார்க்குறேன்ட்டு ஸ்பீடாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும் ஸ்பீடாக பார்க்கறதுக்கு வந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என்னை முழுசாக ஒதுக்கிட்டாங்க. எல்லாமே நீ தான் பண்ண, எல்லாமே எல்லா பிரச்சனையும் உன்னால தான் அப்படின்னு. இதுக்கு எனக்கும் என்னன்னே தெரியல.